ஒரு பொண்ணோட ஃபோன் பாஸ்வேர்டை கேட்கறது அஃபென்ஸா? பார்க்கலாமா? அந்த பொண்ணோட ஃபோன் பாஸ்வேர்டை எப்படி கேட்குறோம் அப்படின்றது தான் இதுக்கான விடை. அந்த பொண்ணை ரொம்பவும் கொடுமைப்படுத்தி, ரொம்பவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் பண்ணி, அவங்க கிட்ட சண்டை அந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம ஒரு ஃபோன் பாஸ்வேர்டை கேட்குறோம் அப்படின்னா, அண்டர் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 3க்கு கீழே இது ஒரு அஃபென்ஸ். இது என்னவா சொல்றாங்க அப்படின்னா, எமோஷனல் அபூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறதா இருக்கட்டும், அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டு, அவங்கள த்ரெட்டன் பண்ணி நம்ம வந்து ஃபோன் பாஸ்வேர்டு கேட்டோம் அப்படின்னா, அது இந்த செக்ஷனுக்கு கீழே வரும். இதையும் தாண்டி ஃபோன் பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு, அது எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னா, அந்த பொண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பர்மிஷன்ல அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்றது, அதை ஹேக் பண்ணி அதை அக்சஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு தவறுகளை பண்றாங்க அப்படின்னா அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்ஷன் 66 கீழே இது வரும். இது ஒரு அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்கும். இதையும் தாண்டி அதெல்லாம் அக்சஸ் பண்ணிட்டாங்க, அக்சஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து பிரைவசி வயலேஷன் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 66E கீழே வரும். இதுக்கும் அதிகப்படியான தண்டனை இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணோட பெர்மிஷனே இல்லாம அவங்களை வந்து கொடுமைப்படுத்தி அவங்க ஃபோன் பாஸ்வேர்டை கேட்கறதா இருக்கட்டும், இல்ல போனை வந்து வித்தவுட் கன்சென்ட்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே அஃபென்ஸுக்கு கீழே வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி தவறு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இது அஃபென்ஸ் அப்படின்றது இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஷேர் பண்ணி இதை தெரியப்படுத்திருங்க உங்களுக்கு.